ஹாய், புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அகல்யா. நான் ஒரு கிளினிக்கல் டயட்டிஷியன், சத்துணவு நிபுணர். இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப தேவையான டாப்பிக்கும் கூட. அதாவது பெல்லி ஃபேட் பற்றி பார்க்க போகிறோம். தொப்பை அப்படின்றது இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். 100ல் ஒரு 80 பேருக்காவது இப்போ தொப்பை இருக்குது. சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வெரைட்டியாக தொப்பை இருக்குது இல்லையா? அது என்ன அது வெரைட்டியான தொப்பை அப்படின்னு பார்த்தா, தொப்பையிலே பெல்லி ஃபேட்லேயே வந்து நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு சாகிங் பெல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட தொப்பை வந்து ரொம்ப அதிகமாக அந்த ஃபேட் போட்டு கீழே தொங்குற மாதிரி இருக்கும் ஒன்று. ரெண்டாவது ஆல்கஹாலிக் பெல்லி, நிறையா குடிப்பழக்கத்தினால வருது. அடுத்தது பூச் பெல்லி, அதாவது குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பெல்லி தான் அது பூச் பெல்லி. ஸோ இந்த பெல்லி ஃபேட் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதை 2 வகையாக சொல்லலாம். அதாவது விசரல் ஃபேட். ஃபஸ்ட்டு ஃபேட்டுனா விசரல் ஃபேட், சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். விசரல் ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆர்கன்ஸை சுற்றி வர்றது. அதாவது லிவரை சுற்றியோ ஹார்ட்டை சுற்றியோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கன்ஸை சுற்றி வர்றது தான் விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த விசரல் ஃபேட் அப்படின்றது இந்த ஆர்கன்ஸை சுற்றி இருக்க ஃபேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இது ரொம்பவே டேஞ்சரானதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அத்திரோஸ்க்ளிரோசிஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது. அடுத்தது லிவர் மேலே இருந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர். இந்த மாதிரி ஒரு ஆர்கானுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே போகும்போது ஆர்கான்ஸ்க்கு ரொம்பவே பிரச்சனை வரும். அடுத்தது சப்க்யூட்டேனியஸ் ஃபேட். இந்த சப்க்யூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே, அதாவது சூப்பர்ஃபிஷியல் லேயருக்கு கீழே இருக்கிற ஃபேட் தான் சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இது எதனால் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்தினால வர்றது தான் இது எல்லாமே. அண்ட் இதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் தாங்க ப்ராப்ளம். ஒருவேளை நம்மளோட அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், அதனால நமக்கும் வருது. ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அதுக்கு முக்கியமான காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப லெத்தார்ஜிக்காக நம்ம இருக்கிறது, நம்ம உடம்பை பற்றி கவலைப்படாமல் கிடைச்சதை சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மெதுவாக தொப்பை வர ஆரம்பிக்குது. அது நம்மளே ரியலைஸ் பண்ணுறதில்ல. எப்போ நம்ம போய் ஃபிட்டிங் ரூம் போய் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது நமக்கு ட்ரெஸ் பத்தலையோ, அப்போ தான் நமக்கு பெருசாக தொப்பை வருதுன்றதே நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? எடுத்தோடனே யாருனாலையும் டயட்டில் வச்சு இந்த தொப்பையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. முக்கியமாக இந்த சாகிங் பெல்லி இருக்கவங்களுக்கு என்னென்னு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ்னால் மட்டும் அவங்களால கம்மி பண்ண முடியாது. முக்கியமாக அவங்க கம்மி பண்ண வேண்டியது மாவுச்சத்து. அதாவது எக்கச்சக்கமாக கார்போஹைட்ரேட் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ், பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவே இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாவுச்சத்து உள்ள பொருள்களை ஃபுட்ஸை அவங்க அறவே கம்மி பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போது எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, நம்ம பாடியில் கார்டிசால் அப்படின்ற ஒரு செக்ரேஷன் ஹார்மோன். ஸோ அதை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட இன்சுலின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோனை அது ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம எது சாப்பிட்டாலும், எந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும், ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும், எதை சாப்பிட்டாலும் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அது ஃபேட்டாக போய் செட்டில் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? நம்மளோட ஃபுட் முறையில் கண்ட்ரோல் பண்ணணும். எடுத்தோடனே நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணி இந்த பெல்லியை உள்ளே கொண்டு போக முடியுமா? முடியாது. ஸோ அடுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நம்ம இதை சரி பண்ணலான்ற டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, தூங்கி எழுந்திருக்கிற டைமிங். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 11 மணி, 12 மணி, 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்ப்பாங்க. ஸோ அதாவது ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு மேலே நம்ம பாடி ஒரு ரிப்பேரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். பாடி உள்ளே தனக்கு தானே எல்லாத்தையும் சரி பண்ணுது. அப்போ அந்த ரிப்பேரிங் ஸ்டேஜ்க்கு பாடிக்கு நமக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? படுத்துட்டு ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். ஸோ நைட் டைம் நம்ம நிறையா நம்ம கண்களுக்கு வேலை கொடுக்குறோம், நம்ம பிரெயினும் ஆக்டிவாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போகணும். ஸோ அந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ் இல்லாமல் அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த நெஞ்செரிச்சல் வருது, ஏப்பம் வருது, வயிறு உப்புறது, அடுத்த நாள் காலையில் ரொம்ப ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறது. காரணம் என்ன? இந்த அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை கட் பண்ணுறோம்? நைட்டு 9 o'clock மேலே நம்மளோட ஃபோனை தூக்கி போட்டுடணும். அதாவது நம்ம லிவிங் ரூமில் வச்சுட்டு நம்ம பெட்ரூம் வந்துடுறோம். இல்லை நம்மக்கிட்டே இருந்து அதை நம்ம தள்ளி வச்சிடுறோம். ஒன்று. ரெண்டாவது, காலையில் எழுந்திருக்கிற டைம். இதை டிபெண்ட் பண்ணி தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்ம பாடிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரொட்டீன் கொண்டு வரணும்னா, நம்ம டைமிங்கை மாற்றுறோம். அடுத்தது, விட்டமின் டி குறைபாடு நம்ம பாடியில் இருக்கான்னு செக் பண்ணணும். விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா முக்கியமாக நமக்கு பாடியில் கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக தொப்பை வரதுக்கு உண்டான ஒரு காரணத்துக்கும் இந்த விட்டமின் டி குறைபாடு ஒன் ஆஃப் த ரீசன் தான்.
அதை நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு அளவு கரெக்டாக இல்லை அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னையும் அந்த இளம் வெயிலில், அதாவது அந்த 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிற வெயிலில் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நிறையா நல்லா நடக்கணும். அடுத்து முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது தான் நம்ம உணவு பழக்க முறைக்கு வரணும். ஃபஸ்ட்டு டைமிங் சரி பண்ணுறோம், விட்டமின் டி செக் பண்ணிவிட்டு வெயிலில் படுற மாதிரி வாக் பண்ணுறோம், அடுத்தது தான் நம்ம டயட் கண்ட்ரோலில் வரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பெல்லி ஃபேட் நல்லாவே கம்மியாகுது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பட் ஒரு நல்ல அப்ரோச்சில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன்.